வந்து எல்லாமே இதில் நிற்கிறதா அதுக்கு இப்படி ஒரு இதான் காரணம். தேங்க்யூ. இப்போ ஒருத்தன் பண்ணியிருக்காங்க, ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஹக் பண்ணணும் பண்ணுற ஃபீல் இருக்குது, அவ்வளோ உள்ளாவும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு யார் இந்த சர்ப்ரைஸை செஞ்சுருக்காங்கன்னு அடுத்து காட்டிடுங்க. இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அண்ணாக்களாக இருக்கலாம். ஒரு உண்மையிலே ஓகே. சர்ப்ரைஸா இந்த மூமெண்ட்ல வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நீங்க வேற லெவல் என்ன ரெண்டு பேரும் நான் ரம்பலிட்டு மச்சாவைய ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ வத்து வர்மா வத்து. நான் ரம்பலிட்டு மச்சாவைய ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ வத்து வர்மா வத்து. வத்து வர்மா வத்து, வத்து வர்மா வத்து. சீனை போட்டு சுத்து போட்டு சுத்து அவ வத்து வர்மா வத்து. வத்து வர்மா வத்து. சீனை போட்டு சுத்து போட்டு நான் லக்கு விட்ட ஒரு லுக்கு அச்சது லக்கு ஆனே தக்கு. அவன் ஆறான் பத்திக பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதிச்சிருக்கேன். 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 கலரு மஜாலா வெல்த்து விட்டா மஜாவா லைட்டா சுச்சா பிரைட்டா ஆச்சினி லைஃப் ஃபுல்லா குஜால்தா. கண்ணு ரெண்டும் கஜானா அந்த கொலையடிப்பேன் மஜானா. லவ் கிவனு சுட்ட விட்டு குத்துறாத பனானா. ஸ்கெட்ச் போட்டு தூக்க போறேன் கோவிந்தமா மெர்சலாத. ஆர்சிபிக்கு காலம் வருது என்ன குறைச்சலா. கோயினொரு வைரத்தை ஐஃபில் டவர் வைரத்தை உஷார் பண்ண யூஸ் பண்ணுவேன் பித்த கோரஸ் தீரத்தை. டக்கு விட்ட ஒரு லுக்கு அவன் ஆறான் பத்திக பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதிச்சிருக்கேன். 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 ஏன் சாப்பிட இல்லையா? சாப்பாடு தெரியலையா? அப்போ உங்களுக்கு நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்களா அப்படி எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே, வணக்கம். நாங்கள் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். யார் இந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் அனுப்பியிருப்பாங்க? இல்லை ஸ்பெஷலாக வந்து உங்களுக்குண்டு அவங்க வந்து உங்களோட லைஃப்பில் வந்து இடையில ஜாயின்ட் ஆகினவங்க தான். ஆனால் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்ததுன்னு சொல்லவே இல்லை, நீங்கள் தான் பதில் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. யாரோ பிடிச்சாக்கள் இதில் இருக்கிற எல்லாருமே உங்களை பிடிச்சாக்கள் தானே வந்துருக்கு. மைக்கை கொஞ்சம் கிட்ட வச்சுக்காதீங்க, சொல்லலாம் இருக்குதா? ஆனால் 6 மாதம் வச்சிருக்காங்க. இல்லை உங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்களே. அப்படியா? கடைசி மட்டும் நான் இவங்களை சொல்லவே மாட்டேன், அப்படிதானே? ஒரு ஆள் தான் செஞ்சிருக்கிறாங்க. உங்களை நிறைய மிஸ் பண்றாங்களா? அவர் வெட்டிங் பண்ணின பிறகு நான் அவரை நிறைய மிஸ் பண்றேன்ற வேர்ட்ஸை சொல்லி விடுங்க சொல்லி சொன்னவங்க. அப்படியா? சரி ஓகே, வேண்டிடுவோம்மா அந்த மிக்கிட்ட உள்ள கிஃப்ட். ஓகே வேண்டுங்க. அவர் கீழே விழுந்தும் கொழுப்பு விட்டு போகல பாத்தீங்களா? ஓகே ஓகே, அவங்க சிம்பிளாக கொடுத்துட்டீங்க. அவங்க ஆசைப்பட்டது இதுதான். இவர் ஒரு லவ் யூன்ற வேர்ட்ஸை சொல்லி இந்த ஸ்டேஜில் அவ்வளோ பேருக்கு முன்னுக்கு இதை கொடுக்குறத பார்க்க ஆசை. சரி ஓகே, உங்கள் 2 பேர்ட்டு பேரையும் சொல்லிடுறீங்களா? ஓகே. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்?
லவ் மேரேஜ். ஓகே, என்ன சொல்லுவோம் இப்படி ஒரு வைஃப் கிடைச்சதுக்கு இந்த மூமெண்ட்ல என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு? அப்படிலாம் பேசுறது கிடையாது. ஒண்ணுமே சொல்லுறாரு. மனசுல உள்ளதோண்ட சொல்லிடுங்களேன். ரெக்கார்டிங்ல இருக்கு. அதனால எண்டிங்ல சொல்லுவோம் அப்படியே. இருக்கட்டும் வேணும். சரி ஓகே, அடுத்தது என்ன கிஃப்ட் வந்துருக்கட்டு பார்த்துட்டு ஆனால் கடைசி மட்டும் உங்களால் கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இல்லை. எல்லாருமே ஏதாவது எனக்கு செய்யணும். ஆனா ஒரு விஷயம், நீங்க இவங்களை சொன்னா கவலைப்படுவாங்க செஞ்சாக்கலன்னு நினைக்கிறீங்க தானே? ஓ, நிறைய பேர் இருக்கிறபடியே கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆனா உண்மையாவே செஞ்ச ஒரு ஆள் ஏன் என்ன ஒரு தடவை சொல்லலையே ஒரு கவலை இருக்குமில்ல? எல்லாருமே செய்யக்கூடிய ஆட்கள் தான். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில நேரம் இப்ப செய்யலாம இருக்கலாம். ஓகே, சால்ஸ் தான் செஞ்ச வரேன்டா. அதான் சொல்றேன். அதனால சொல்றேன். நம்ப முடியாது. சொல்லுங்க அவரு சால்ஸ்னா வேற சொல்லுங்க பெருசா. சொல்லிடுவோமா சால்ஸுக்கு தேங்க்ஸ். சொல்லுங்க. சரி ஓகே, ஒவ்வொரு கிஃப்டா பார்த்துட்டு யார் செஞ்சிருப்பான்னு சொல்லி யோசிப்பேன். என்ன ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறீங்க? இந்த கிஃப்ட்களை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தெரியல. அந்த மாதிரி தெரியல. அதாவது நான் ஸ்டார்ட்லயே சொல்லிட்டேன் உங்களுக்கு வெறியிலன்னு சொல்லி. என்ன சொல்றாங்க மினி உங்கள்ட்ட? இன்னைக்கு பிடிச்சிருக்கா? எவ்வளவு பிடிச்சிருக்கு? ஜிமிக்கு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? ஓகே, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்களோட ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை செஞ்சிருப்பீரா? அப்படி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண தெரியாது. தெரியாது. சரி, அந்த டெலிவரியையும் வேண்டிடுவோம். பிடிச்சிருக்குதா உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம்? ஓகே, கொடுக்க மாட்டீங்களா மினி? ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவ உங்களுக்கு கிஸ் பண்ணணுமா? அச்சோ. ஓகே, அடிக்க போறேன் ஹஸ்பண்ட் உங்களுக்கு இல்லையா? எனக்கு அப்படி சர்ப்ரைஸ் கிடைக்கலாம். சரி, இவ்வளவு கிஃப்ட் தான் உங்களுக்கு வந்தது இல்ல? என்ன ரீசன் சொன்னா நீங்க சரியான ஆள சொல்லாட்டி கொடுக்காமலே போயிடுவோம். அதான் பிரச்சனை இல்லையா? இல்ல, நீங்க கூட இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு ஆள், உங்களுக்கு அவங்கள நிறைய பிடிக்கும். எல்லாருமே கூட இந்த பேரை வந்து நீங்க ஸ்டேஜ்ல இவ்வளவு பேருக்கு முன்னுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன சொல்றேன்? அவ க்ளூதாரா? அவ க்ளூதாரா? ஒரு ஆளை சொல்லிடுவான். தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அண்ணாக்களா இருக்கலாம். ஒரு உண்மையிலே ஓகே. சரி, ஓபன் பண்ணிடுங்க. பாக்கே தெரியுது ஓபன் பண்ண என்ன இருக்கு? இல்ல, ஓபன் பண்ணணும். உங்களுடைய வெட்டிங் டைம்ஸ்ல எடுத்து எல்லாரும் அனுப்பியிருக்காங்க. நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. இல்ல, இதெல்லாம் மெமரிஸ் அவங்களுக்கு குட்டி குட்டியாக சேர்த்து தரதுக்காக அவங்க செஞ்ச ஒரு சர்ப்ரைஸ் தான். எடுத்து காட்டுங்க. இன்னும் கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. நீங்க யூஸ் பண்ற பர்ஃப்யூம் இதா? எங்க இருந்து கண்டுபிடிக்கலாம்? எங்க இருந்து வந்திருக்கு? ஈரான்ல இருந்து வந்திருக்கு மேம். அப்படிதான் யோசிக்கிறேன். அப்படி அப்ப திறந்து பாப்போமா வடிக்குதா இல்லையான்னு சொல்லி. சரி, மெட்ட கிஃப்ட் எடுத்து காட்டுங்க. நீங்க சரி, இதை எதிர்பார்த்தீங்களா சர்ப்ரைஸ் வரும்னு சொல்லி? இல்ல, யாரோ ஒரு ஆள் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க இந்த மூமெண்ட்ல நினைக்கலையா? எல்லாரும் பிஸியா இருந்தபடியா மறந்துட்டு நினைச்சிட்டீங்க அப்படியா? எல்லாருமே பிஸியா. நான் பிஸி ஆக்கிட்டேன். சரியா தெரிஞ்சிருக்கா? ஒருத்தன் தான் பண்ணிருக்காங்க, செம்மையா பண்ணிருக்காங்க. இல்ல, ஒரு ஆள் தான் பண்ணிருக்காங்க, செம்மையா பண்ணிருக்காங்க. பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? அப்படியா? சரி ஓகே, வேண்டி பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. நம்ம போல கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு சர்ப்ரைஸ் செஞ்சது யாரெண்டையும் யோசிச்சிருவோம். என்ன ஓகே, நான் சொல்ல மாட்டேன் யாருன்னு சொல்லி. எனக்கும் தெரியல யாருக்கு. பிடிச்சிருக்குதா? ஓகே, என்ன சொல்லுவேன் இந்த மூமெண்ட்ல இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணினவங்களுக்கு
ஏதாச்சும் ஒரு வார்த்தையால் சொல்லிடுறேன்டா என்ன சொல்லுவோமோ இதுக்கெல்லாம் என்ன சொல்றது? நன்றி. இல்லை ஏதாச்சும் ஒரு வார்த்தையால் சொல்கிறேன்டா மனசில் இன்னும் தோணுது இந்த மூமெண்ட்டில் கற்பனை இதுக்காக. ஹக் பண்ணணுன்ற ஃபீல் இருக்குது அவ்வளோ உள்ளாவும் இருக்குது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு யார் இந்த சர்ப்ரைஸை செஞ்சுருக்காங்கன்ட்டு இங்கேயும் தெரியல, செஞ்சாங்க. இல்லை உங்களோட மனசில் இருக்க சொல்கிறீங்க இல்லை வெளியில் மனசுல இருக்க சொன்னா இதுலயே எல்லாம் பேசிட்டு விளங்கல சரி ஓகே இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க ஆனால் இந்த மூமெண்ட்டில் வந்து நீங்கள் எப்பயுமே ஹாப்பியான இருக்கிற ஒரு ஜாலியான ஒரு பர்சன் தானே ஆனால் இந்த டைமில் அவர் சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்து அவர் சந்தோஷப்படுற மூமெண்ட்டை நாங்களும் பார்த்து சந்தோஷப்படணுமென்று நினைச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணினவங்க அவர் மட்டும் இல்லை அவாவும் 2 பேரையும் சேர்த்து தான் இந்த இடத்துல சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சவங்க அதில் மோஸ்ட் வந்து உங்களுக்கு தான் நிறைய கிஃப்ட் வந்திருக்குது உங்களை நிறைய பிடிச்ச ஆக்கள் தான் சரி மினிட்ட உள்ள கிஃப்டையும் பண்ணிடுவேன் வந்த things அப்படிதான் இருக்கு. என்ன மாதிரி இருக்கு வளகாப்புக்கு அப்போ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தான் நேரம் செஞ்சுருக்குறாங்க போலேன்னு ஒரு வேளை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நானும் இவ்வளவு நேரம் மினக்கிட மாட்டேன் கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு போயிடுவேன் நீனு ஒரு எழுத்த சொல்லிட்டு க்ளூதார மாதிரி தான் இருக்கு கிஃப்ட் எல்லாம் நீங்கள் ஒன்றையுமே கெஸ் பண்ணாதுக்கு நாங்களே என்ன செய்வோம் ஆடுறதுக்கு ரெடியா இருக்கா? சரி ஓகே வேண்டி பார்த்துருவோம் அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லி இதில் சர்ப்ரைஸ் தான் இருக்குது ம் வைக்கிறதா? ஓபன் பண்றதா? ஓப்பன் பண்ணுங்க பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கா எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முதலே ஆர்டர் தந்துட்டாங்க அப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு முதலே உங்களுக்கு வெட்டிங் நடக்க போதுன்னு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணினவங்க தான் இதை தந்துருப்பாங்க உனக்கே தெரியுமா அடிக்கிற வெயிலுக்கு 2 பேருமே ஃப்ரீ ஜூஸ் குடிக்க சொல்லி இந்த ஸ்மூத்தி கப்பை உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அதில் உள்ள கிஃப்ட் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு க்ளூ தந்துருக்குறாங்க யார் இந்த சர்ப்ரைஸை செஞ்சவங்கன்னு சொல்லி ஓகே வண்டி பார்த்துடுவோம் அது என்னவா இருக்குமென்னு சொல்லுங்க பாப்போம் கெஸ் பண்ணி இது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஸ்பெஷலா இதை கொடுக்க சொல்லி சொன்னவங்க அடுத்து காட்டிடுங்க அப்ப தந்த கிஃப்ட்லயே உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு வந்து இப்ப நான் என்ன கொடுத்தோம் சரி அதுல என்ன அடிச்சிருக்கு முன்னுக்கு உங்களோட நேம் உங்களோட பிராண்ட் எல்லாம் போட்டு தந்துருக்குறாங்கன்னு இதில் அவங்க சொன்ன வார்த்தைகள் என்னன்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே தாங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு தாங்கள் நினைச்சு கூட பார்க்க இல்லாத அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ண இவங்க தான் இவங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் மிஸ் பண்ணிட்டோம் ஒரு வெட்டிங் பண்ணுற மூமெண்ட்டில் அப்படின்னு சொன்னவங்க அப்படிதான் அவங்க சொல்லிவிட சொல்லி சொன்னவங்க மிஸ் பண்ணிடல ஓகே அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்கள ஆனால் உங்களோட சந்தோஷம் சிரிப்பு எப்பயுமே தாங்கள் பார்த்து கொண்டு இருக்கணுமா உங்களோட தொழில் உங்களை மாத்திரமில்லை உங்களோட தொழிலையும் நிறைய நேசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தான் இந்த ரிசி டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு டிப்பரில் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்காகவே இதை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க பிடிச்சிருக்குதா நிறைய பிடிச்சிருக்கா ரீசன் ஏதாச்சும் மட்டும் சொல்லிடுங்களேன் இதை பிடிக்கிறதுக்கான ரீசன் சொல்லிடுங்க தேங்க்யூ ஓகே ஒரு கிஃப்ட் இருக்கு அதில் தெரிஞ்சிடும் இந்த சர்ப்ரைஸை செஞ்சவங்க யாருன்னு சொல்லி இப்போ நாங்களும் போகிற டைம் வந்துட்டு இன்னைக்கு கலெக்ஷன் எதிரும் கிஃப்ட்டை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த மூமெண்ட்டில் சர்ப்ரைஸை செஞ்சது யாருன்னு சொல்லி ஆனால் லாஸ்டா எனக்கு இந்த சர்ப்ரைஸை செஞ்சவங்க வேண்டா என்ன சொல்ல போகிறீங்க சொன்னால் தான் அந்த கிஃப்ட்டை நான் பார்க்க விடுவேன் அன்பு தானே எல்லாமே அன்பை கொடுப்போம்
அப்படியா? இதை மட்டும் சொல்லிட்டா சரியா? ஓகே. சொல்லல அதான் பிரிச்சு ஆஹா. நல்லா கதைக்கிறீங்க, அதான் அவங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு போலன்னு. சரி மிக்கி, இதை கூட ஓப்பன் பண்ணி பார்க்க. பார்க்கலாம் தானே. கன நேரம் ஆக்கல காணான்னு நினைச்சேன். இவ்வளோ நேரம் வரையிலன்ற வருது. ஓகே, அப்போ நான் இப்போ கேட்ட கேள்விகளை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணலையா? இவங்க தான் செஞ்சுருப்பாங்க. ஃப்ரேமா மாற்றுவோம். பெருசாக இருக்கிற இவங்க தாண்டு யோசிக்கல அப்படியா? இல்லை. ஆஹா, எதிர்பார்க்கல தான். ஆக்கலை கூப்பிடுவோம். கூப்பிடத்தான் வேணும். ஃபேமிலி அனுப்பினோம். ஓகே, என்ன சொல்லுவோம் அப்போ? இப்போ ஆக்கல யாருன்னு தெரிஞ்சிட்டு அதே தான் அன்புதான். கூப்பிடுவோம் அப்போ ஸ்டேஜுக்கு. சரி, ஓகே. உடன்பிரவா சகோதரிகள். உடன்பிரவாத சகோதரிகள். ஓகே, அவங்களை கூப்பிடுங்க நீங்களே வர சொல்லி. கற்பனை கற்றபின் நித்திய அதற்கு தரணும். வாங்கவன். இதெல்லாம் மைக்ல வச்சு கதைக்கணுமே, எவ்வளவு பெரிய வார்த்தைகள். கண்ணாலே கழிச்சு கொள்ளுவீங்களா? சரி, என்ன சொல்லுவேன் அண்ணாவுக்கு இந்த மூமெண்ட்ல? ஓகே, முடிச்சிடுவோம்மா, இல்லாட்டி சொல்ல போறீங்களா ஏதாச்சும்? முடிச்சிடுவோம். ஓகே, நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்களுக்கு இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த ஆர்டர் தந்தது உண்மையாகவே ஸ்பெஷல் தான். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. நான் ரொம்ப லிட்டு மச்சான் என் ஃபேவரேட்டு சீனை போட்டு சுத்து அவ ஒர்த்து வருமா